ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். திருமதி அருணா, உங்களுக்கு காய்ச்சே வர்ற அளவுக்கு இப்போ என்ன நடந்துருச்சு? ஓகே, ஸோ என்ன நடந்துச்சுனாக்கா, வே பேக் லாஸ்ட் இயர்ல 7ஆம் தேதி 4 மாசம் 2023, ஓகேங்களா, போன வருஷம். ஸோ என்னோட மகனோட பர்த்டே, 5 வயசு பர்த்டே எல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலியோட அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நானு, என் ஹஸ்பண்ட், ஒரே ஒரு பையன் தான் இருக்கான் எனக்கு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல நாங்கள் சிசிடிவி வச்சிருப்போம், ஓகேங்களா. ஸோ சிசிடிவி வந்து வீட்டுல வந்து அந்த ஸ்கிரீன் வந்து எப்போதுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட் அப்படியே விட்டுருவோம். ஸோ பார்த்தா பார்ப்போம், இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து என்ன நடந்துச்சுனாக்கா, இது ஒரு மணி ஒரு 11:42 தான் இருக்கும். ரூம்புக்கு வந்தோன்னே நானு, என் ஹஸ்பண்ட், என் பையன் ரூம்புக்கு வந்து நோம்பெல்லாம் வெளியே போயிட்டு வந்தாக்கா நம்மளாம் காலெல்லாம் கழுவிட்டு சட்டை மாத்துவோம்ல. மாத்துற கட்டத்துல லைக் நான் முன்னுக்கு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஐ மீன் ஸ்கிரீனை நான் பாக்கல, நான் வந்து அலமாரி பாத்துக்கிட்டு நான் சட்டை, ஐ மீன் சேஞ்ச் ட்ரெஸ்லாம். என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு என்னோட சைட்டு கண்ணுல வந்து ஏதோ ஒரு பறந்த மாதிரி இருந்துச்சு. நான் என் வீட்டுக்கு கேட்டேன், அங்க நீங்க ஏதாச்சும் பாத்தீங்களா அப்படின்னு. அவர் மூஞ்சி அப்படியே பூச்சாட்டாயிருச்சு. ஒன்னும் இல்ல, அப்படியே உளர ஆரம்பிச்சுட்டாரு. நான் சொன்னேன், நீங்க ஒண்ணுமே பாக்கலையா? இப்ப என்னமோ ஒண்ணு பறந்துச்சு, என்னமோ ஒரு உருவம் தாண்டுனுச்சு தெரியுமா, வீட்டுல பாத்தீங்களா? இல்ல 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 இல்ல. உடனே என் மவுண்ட எடுத்து ரிமோட், ஐயா ப்ளீஸ் ஆஃப் த டிவி ஐயா அப்படின்னு சொல்லிட்டேன். என் பையனோட டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டான். ஸோ மறுநாள் என்ன திறமை கீதா நடந்துச்சு, என் ஹஸ்பண்டோட போனு வாங்கி அந்த ரெக்கார்டிங்கை நான் திறந்தோடனே எனக்கு அப்படியே காட்சியே வந்துருச்சு கீதா. நான் வாழ்க்கையில பேய் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா இப்படியும் இருக்குதான்னு ஒரு கேள்வியா தான் இருக்கு இன்னமும் எனக்கு. சோ அந்த கருப்பு கலர் உருவம் நீங்க நம்ப மாட்டீங்க. எனக்கு தெரியல இது வந்து என்ன சொல்லணும்னா, இல்ல வந்து பொந்தியானா சொல்லுவாங்களா, இல்ல ஜின்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. ஏன்னா ஆனா கருப்பு கலர் உருவம் சத்துவம் அப்படியே பறக்குது. லைக் ராத்திரி ஜாஞ்சலம் போகும் தெரியுங்களா, அது ஆனா பறந்து போகுது. கால் இல்ல, மூஞ்சி இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஆனா கருப்பு கலர் உருவம். சோ இன்னமும் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னாக்கா, அந்த எங்க வீட்டு முன்னுக்கு நெய்பரு அவங்க ஒரு பச்சை கலர் காடி, இந்த ஓல்ட் கார் நிப்பாட்டி இருப்பாங்க, அவங்க பாய்க்கிற காடி தான். அந்த மாதிரி சொன்ன வேகத்துல அடுத்துட்டு நின்றுச்சு. லைக் மூவ்மெண்ட் காமிக்கல எங்க கிட்ட. திடீர்னு நின்னோன்னு கொஞ்ச நேரம் சென்று அந்த சிசிடிவில நான் திருப்பி அந்த ரெக்கார்டிங் நான் ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது மெதுவா மூவ் பண்ணுது. அது இன்னமும் எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது என் வீட்டுக்கு போயிருச்சா இல்ல பக்கத்து வீட்டு பாய்க்காரங்க வீட்டுக்கு போயிருச்சான்னு எனக்கு தெரியல கீதா. தான் அந்த நேரத்துல உங்க வீட்டுல அந்த நாள் கோழிகறியா? கோழிக்கறி இல்லக்கா, அதுவும் ஆக்சுவலி நாங்க வெளியே சாப்பிட போனோம். ஸோ லாட் ஆஃப் சீ ஃபுட்ஸ் அந்த மாதிரி தான். அதுவும் எங்க வீட்டுல கோழிக்கறிலாம் அந்த மாதிரி வச்ச நாள்லாம் அந்த மாதிரி நடந்தது. எல்லாரும் வெளியே போயிட்டு வந்த நாள் இப்படி நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்காதும். பிகாஸ் பேய் வர நேரம்னா மணி 12:01, இது 11:42 கூட தாண்டுதான்னு ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு. அதுவும் ஏன் 12 மணிக்கு மேலதான் பேய் வரும்னு ஏதாவது போட்டிருக்கா? அப்படித்தான் சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஆனா இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நடந்த அனுபவம் அன்னைக்கு பிடிச்சிச்சு. என்னைக்கு அந்த ரெக்கார்டிங் நான் பார்த்தனோ காய்ச்சேன், என் ஹஸ்பண்ட் காய்ச்சி, என் மகனுக்கு காய்ச்சி, இப்படியே தான். ஸோ அப்புறம் ஒரு இடத்துக்கு நாங்க போனோம். ஸோ ஒரு இடத்துல பார்த்ததுல வந்து அந்த ஐயா சொன்னாங்க, அதுவும் ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து ஏதோ ஜின் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியலக்கா, இன்னமும் இது வந்து குறைக்கா ஜின்னா இல்ல பொந்தியானா அப்படி தெரியாது. ஆனா என்ன ஒண்ணு இன்னமும் சம்பவம், இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு காய்ச்சதான், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இன்னைக்கு வேலைக்கு போல, நான் படுத்திருந்த ரூம்ல என்னமோ பக்கத்துல வந்து அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு பாத்ரூம் இருக்கும். பாத்ரூம்ல வந்து யாரோ ஜாமா போட்ட மாதிரி படாருன்னு, யாரோ ஜாமா எடுக்கிற மாதிரி. நான் பக்கத்து வீட்டு கேட்டேன், நீங்க ராத்திரி 12 மணிக்கு கூட பாத்ரூம்ல ஆம்பு அடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா, என்னாச்சும் பண்ணு, இல்லவே இல்லையே அப்படின்னாங்க. ஆனா எனக்கு இன்னமும் தெரியலக்கா, அது வந்து ரொம்ப மர்மமா இருக்கு எனக்கு வாழ்க்கையில நடந்த சம்பவம். நீங்க அனுப்பின வாட்ஸ்அப் வீடியோ நானும் பார்த்தேன். ஓகே, அது ஒருவேளை மேபி பூச்சா இருக்குமோ, ரொம்ப அது கிட்டத்துல பாக்குற மாதிரி ஏதோ ஒரு புகை மாதிரி. அப்படித்தாக்க எங்க மாமா சொன்னாரு, இல்ல அருணா இது வந்து என்ன தெரியுமா, அந்த பள்ளி தெரியுமா, பள்ளி அந்த சிசிடிவில கிராஸ் பார்டர் பண்ணிருக்குன்னு. ஆமா, பள்ளி எப்படி கிராஸ் பண்ணிச்சுன்னா எங்க பறக்கும். எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மேபி ராத்திரில வந்து பெரிய குருவி பறந்துருக்கும் போலுக்கு, அந்த நிழல்ல இருக்குங்களா அந்த தேங்கலாம் பூ சொல்லுவாங்க, அதுல பறந்தனால தெரிஞ்சிச்சோ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னம்மா நீங்க ஆளுக்கு இப்படி சொல்றீங்க, அவங்க எல்லாம் எங்க மனசு தேக்கிறதுக்கு வந்து இப்படி சொல்றது எனக்கு தெரியும். கடைசியில வந்து ஒரு இடத்துல பார்த்தாப்ப அவங்க சொல்லிட்டாங்களா, இது வந்து அந்த மாதிரி இதுதான். அடுத்து என்ன நடந்தது? பாடலுக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். உச்சக்கட்ட அமானுஷ்ய திகில் சம்பவம்.
ராகவில் இது மர்ம தேசம். சரி, இப்போ இது என்னன்னு தான் சொன்னாங்க நீங்க போய் பார்த்த இடத்துல? ஸோ அது வந்து அந்த காலத்துல வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த வீடு போய் இப்பதான் ஒரு 6 வருஷம் ஆகுது, புது வீடு தான். ஸோ மேபி அந்த இடம் வந்து அதோட இடமா இருக்குமோ அப்படித்தான் சொல்றாங்க, பொந்தியானான்னு சொன்னாங்க. ஆனா என் வாழ்க்கையில எவ்வளவோ படம் பார்த்திருக்கேன். இன்னொன்னு மன மூஞ்சிதான் அப்படி கொடூரமாக ரத்தம், கண்ணு, வாய், பல்லு, நெகோன்னு. ஆனா இன்னைக்கு அந்த கருப்புகளை உருவம் முகம் இல்லாம கால் இல்லாம பறந்துச்சு. இன்னுமும் எனக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அது என்னவா இருக்கும் அப்படி? அது போணுச்சு. சிசிடிவி முன்னுக்கு வந்து முகம்லாம் தெரியற மாதிரி ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிருந்தாலும் உங்களுக்கு நிம்மதியா இருந்திருக்கும்ல. அன்னைக்கே நான் வந்து பேய் அரைச்ச மாதிரி ஆயிட்டேன். இன்னும் அது மாதிரி நடந்துருச்சுன்னா என்னதான் ஆகுது. சரி, அதை பத்தி நீங்க பேசிட்டீங்கன்னா மறுபடியும் இப்போ சிசிடிவி மானிட்டரை கொஞ்சம் பாருங்க, ஏதாவது தெரியுதானு. அதுதாங்க ஆக்சுவலி நான் பாக்குறது இல்லை. என் பாயிண்ட சொல்லிட்டேன், ஐயா ப்ளீஸ் ஐயா அந்த சிசிடிவி மட்டும் ஆஃப் பண்ணிருங்க. நீங்க வேணா யூடியூப் பாருங்க, அந்த ஸ்கிரீன் மட்டும் திறந்து வச்சிடாதீங்கன்ட்டேன். ஆனா அப்பக்கா அந்த ஒரு வாரமா அந்த ஸ்கிரீன் ஓடும் போதெல்லாம் 11 மணிக்கு எனக்கு ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஆஹா கரெக்டா வந்து தூங்குற டைம் பார்த்து ஸ்கிரீன் ஓடிக்கிட்டு இருக்கு, அடைச்சிருவோம் வேர்க்கும் எனக்கு. உங்க முன்னுக்கு வந்து காட்சி கொடுக்குது தானே? அதுதான் கரெக்டா அந்த 11:42 36 செகண்ட்ஸ். ஆமா ரைட். ஏன்னா பொதுவா நம்ம கண்ணுல வந்து நம்ம பார்த்தது இல்ல, ஆனா இந்த ஸ்கிரீன்ல சிசிடிவில வந்து பதிவு செய்தது உண்மைன்னு இன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன். அது உண்மையா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கு, கெட்ட சக்தி இருக்கு, நல்ல சக்தி இருக்கு. அது உண்மை. அது நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா பண்ணாது அது கையில தான் இருக்கு. ஆனா முடிஞ்சா நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாது. பட் ஆனா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருந்தது இல்ல தானே? இது நிக்கிற மாதிரி இருக்குக்கா, இருக்கு. அந்த என்னை பார்த்த மாதிரி உருவம் அந்த மாதிரிலாம் இல்ல. ஆனா வந்து இந்த பக்கத்து வீட்டுல இந்த செவுத்துல தெரியுங்களா, பிகாஸ் கேரேஜ் வீடு உங்களுக்கு தெரியும், பக்கம் தான் இருக்கும். சோ நடுவுல அந்த செவுரு வந்து the master bedroom between bathroom வந்து ஆளுங்க யாரோ இடிக்கிற மாதிரி, கொட்டுற மாதிரி, அதுவும் நான் கண்ணு திறந்தாதான் அந்த மாதிரி கேட்கும். லைக் 12 மணி ராத்திரி, 1 மணி ராத்திரி, வெடிக்காத 3 மணி ராத்திரி. நான் அப்பயும் என் வீட்டுக்கு கேட்டேன், என்னடா அது பக்கத்து வீட்டு நான் பாத்ரூம் போட்டேன் மட்டும் அவளும் போவாளா அப்படின்னு நான் கேட்டே போட்டேன். அப்போ ஒரு நாள் கேட்டுட்டேன், நீங்க வந்து எதனாச்சும் ஆம்பு எடுத்து அடிக்கிறீங்களா செவுத்துல, ஏதாச்சும் ஜாமக்கமா உழுத? இல்லவே இல்லையே, நாங்க யாருமே ரூம்ல படுக்கலையே அப்படி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல கூட எனக்கு அப்படி ஓகே. இப்போ நான் அது கன்ஃபார்ம் உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கு, இன்னும் வீட்டில் தான் இருக்கு. ஆமா சொல்ல முடியாதுக்காகவும் நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்காகவும். இப்போ என்ன பார்த்தாலும் உங்களுக்கு பயமா இருக்கா? பரவாயில்ல, நீங்களாவது பயப்படுறீங்களா என்ன பார்த்தா? இல்லக்கா, எங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேன். கைருங்க கொடுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்க்கா. நீங்க தான் முதல்ல லைஃபா ஸ்கிரீன்ல பாத்தீங்க மானிட்டர்ல. சோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்ப? நான் திருப்பி போன் எல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டா அவங்க தான் ரெக்கார்ட் எல்லாம் பார்த்தாங்க. ஆனா ஸ்கிரீன்ல பாக்கும்போது நீங்க ஒரு மாதிரி பயந்துட்டீங்க, பேனிக் ஆயிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? என்னதான் பாத்தீங்க நீங்க? ஏதோ ஒன்று பறந்து போகுது நின்றுச்சு, அப்புறம் திருப்பி பறந்து போகுதுன்ட்டு நானும் விட்டுட்டேன். ஆனா ஒரு 2 நாள் காய்ச்சல படுத்தேன். அவ்வளோ பெரிய டேமேஜா? நடந்தது என்ன திருமுத்து? நான் வந்து எஸ்டேல பிறந்து வளர்ந்தவன். ஸோ அப்போ ஃப்ரெண்டோட அந்த மாதிரி மாங்காய் மரத்துக்கு மாங்காய் சாப்பிட போவோம். சரி, மாங்காய் சாப்பிட போக்குள்ள நாங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 4 பேர் அப்படியே மாங்காய் மரத்தில் போக்குள்ள மங்கு அப்புறம் கிச்சாப்லாம் போட்டு கத்தியோட மேலே போயிட்டு சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து இறங்குவோம். ஸோ அந்த மாரி நாங்கள் 4 பேர் போக்குள்ள மாங்காய் பறித்து சாப்பிட்டுக்குள்ள திடீர்னு என்ன அறியாம நான் கீழே விழுந்துட்டேன். என்ன அறியாம அப்ப திடீர்னு விழுந்தேன்னு அப்ப எல்லா ஃப்ரெண்டும் வந்து சரி நான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு சரி எல்லாம் கிளம்பிடலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு தென் குளிச்சுட்டு நார்மலா அப்புறம் சாமி கும்பிட்டு புக் எடுத்து படிச்சுட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். நார்மலா வந்து அம்மா அப்பா பக்கத்துல தான் தூங்குவேன். எனக்கு வயசு இருந்தா ஒரு 11 வயசுல எங்க அம்மா அப்பா பக்கத்துல நான் படுத்து தூங்குவேன். அப்ப மணி ஒரு 12 இருக்கும். திடீர்னு இந்த மாமி படத்துல வந்து அந்த பூச்சிலாம் வருமா உடம்புல, அந்த மாரி இந்த மாமி படத்துல வந்து ஏறுற மாதிரி ஏறுறேன். எழுந்து கத்துறேன் எங்க அம்மா கிட்ட. அப்போ பூச்சின்னு எங்க அப்பா டபா திடீர்னு ஓடி போயிட்டு விளக்குமாறு எடுத்து இந்த கையில கொடுத்தாரு. அந்த விளக்குமாறு பிடிச்சேன்னு அந்த பூச்சி இல்லை, விளக்குமாறு கீழே போட்டேன்னு திருப்பி அப்படியே மாமி படத்துல வந்து ஏறுற மாதிரி ஏறி. உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது? என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது, இன்னைக்கு யாரு கண்ணுக்கு தெரியல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு விளக்கமாற பிடிச்சிக்கிட்டே கையில தூங்கணும் நான் காலையில வரைக்கும். அப்புறம் வெடிஞ்சிருச்சு.
வெடிஞ்ச பிறகு அப்புறம் எங்க பெரியப்பா வந்து ஐயா சாமி வச்சு கும்பிடுறாரு. ஸோ அவங்க வீட்டுல வந்து சிலை இருக்கு. ஸோ என்னைய வந்து கூட்டிட்டு போயிட்டு சாமி அழைச்சாங்க. சாமி அழைச்சி அப்புறம் ஷாட்டில அடிக்கிறாங்க. கீரை உடம்புல இருந்து வெளியாக்குறதுக்காக ஒரு 2, 3, 5 வாட்டி அடிக்காங்க. அடிக்கவே நான் பக்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நானு அடி அவரு அடிக்கடி 12 வயசு பாருங்க, தாங்க முடியுமா? நானு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க அந்த சாமிய எனக்கு அழைச்சி நடுவுல வந்து ஒரு ரவுண்டு போட்டு என்ன உட்கார வச்சுட்டு தான் கையை தூக்கிச்சுன்னு அவர் சாமி எடுத்து அவரை அடிக்கிறாரு. அடிச்சு ஒரு 5, 6, 8 போச்சு. 9வது அடிதான் வந்து எனக்கு ரசு தெரியுது என் உடம்புல இருந்து வெளியே. அதாவது அடிக்கக்குள்ள வலிக்கல, அது 9வது சுழிர்னு 9வது வாட்டி அடிக்கக்குள்ளதான் அந்த ரசவே தெரியுது எனக்கு. அந்த ராசு தெரிஞ்சு அப்புறம் ஒரு 10வது அடிக்காங்க, வலி கூடயே வந்துருச்சு. அப்புறம் என்னை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அப்புறம் தான் சொன்னாங்க, அங்கங்க சின்ன பையன்ல நான் அங்கங்க போக கூடாது. அப்புறம் எனக்கு கட்டு போட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தேன்னு அப்புறம் நார்மலா ஆச்சு. இப்ப வரைக்கும் நம்புறீங்களோ இல்லையோ, எனக்கு ஏதாச்சும் ஒரு வீட்டுல சப்போஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ராசு தெரிஞ்சிடும். இருக்கு இங்க என்னமோ இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. சரி, ஆக்சுவலி உங்களுக்கு இருங்க, அங்க என்னதான் நடந்துச்சு? உங்களுக்கு மாங்காய் சாப்பிட போனீங்க, கீழே விழுந்தீங்க, அதோட இந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ என்னதான் ஆச்சு அப்படின்றத சொன்னாங்க. என்ன அறியாம கீழே விழுந்தேன். சப்போஸ் ஏதோ தள்ளின மாதிரி. ஓகே, சோ அந்த சாமி படத்துல இடத்துல சொன்னாங்களா இல்லையா உங்களுக்கு என்னதான் வந்துச்சு அப்படின்னு? அந்த இடத்துல ஏற்கனவே வந்து இருந்திருக்கு. நான் போயிட்டு அவங்க இடத்துல கச்சாவ் பண்ணிட்டேன் மாங்காய் மரத்துல. அதனாலதான் அது அவங்களோட இடமா நான் போய் கச்சாவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. 12 மணிக்கு மேல வந்து எங்க அப்பா அந்த விளக்குமாறு கொடுத்தாருல, விளக்குமாறு நானு வாட்டி கீழே போட்டேன்னு விளக்குமாறு கொடுத்தேன்னு எனக்கு வந்து அந்த மாமியோட இது மாதிரி அந்த பூச்சி அதெல்லாம் இல்லாம போச்சு. கீழே போட்டேன் பாருங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். டபிங் அந்த வீட்டு ஜன்னல் இருக்குல்ல, இஸ்டைல வந்து கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி உடஞ்சி சத்தம் திடீர்னு. உண்மையிலே உடஞ்சா? உண்மையிலே அது உடஞ்ச சத்தம். அது இது நான் கூட சொல்ல மறந்துட்டேன். டக்குன்னு என் பக்கத்து வீட்டு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவரு வெளியே வந்துட்டாரு. எங்க அண்ணன் வெளியே போய் பார்த்தா சத்தமே இல்லை. பட் அந்த சத்தம் வந்து ஒரு கண்ணாடி அந்த ரோல் உடஞ்ச எப்படி சத்தம் அந்த மாதிரி கேட்டுச்சு. எல்லாருக்கும் கேட்டுச்சு. ஏன்னா அந்த விளக்குமாறு பிடிச்சேன்னு அங்க வீட்டுல இருந்து வெளியேறி. ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எனக்கு கல்யாணம் பண்ணி நான் வீட்டுக்கு வரக்கூடாது, கால்லாம் கழுவ மாட்டேன், ரொம்ப குறவுதான். அப்ப வந்து படுத்து தூங்கக்குள்ள வந்து எலும்பு கூட எல்லாம் பாத்திருக்கேன். எங்க என் உடம்புல தூக்கி சிரிச்சுட்டு மேல உட்காந்துருக்கோம். இது ஒரு வாட்டி என்னோட வைஃப் பாத்துட்டாங்க. ஏன்னா அவங்க சீலாப்பா வந்து அவங்க கையை வந்து என் தலையில வச்சாங்க பாருங்க. அவங்க பாத்துட்டாங்க. அவங்க பாத்துட்டு அப்படியே கையை திருப்பி எடுத்துட்டாங்க அவங்களே. கத்தலையா அவங்க கத்தல. மறுநாள் சொன்னாங்க, ஆமா நான் சொன்னேன் ஏற்கனவே இருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு. எப்படி சார் இதை பார்த்து அவங்க கத்தாம பயப்படாம போனாங்க? அது வரைக்கும் வெயிட் பண்றாங்க அவங்க மறுநாள் வரைக்கும். எலும்பு கூட பார்க்கல. அதாவது என் உடம்புல ஏதாச்சும் ஒரு ரசு கை வைக்கக்குள்ள ஏதோ பெண்டு இருக்குது மாதிரி எனக்கு முயற்சிருச்சு அந்த இடத்துல. நான் அப்படியே மொனவுறேன் வாயிலு. சரி, இந்த எலும்பு கொண்டு என்னதான் ஆச்சு அதுக்கப்புறம்? டபாரம் வந்து திருப்பி அவங்க மேலே ஏறி உட்காந்து நான் அப்புறம் வந்து இங்க ரம்தாவுல வந்து சிரமன் வந்து ஒரு அஸ்ரீ இருக்காரு, அவரை போய் பார்த்து அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, நம்ம கால் விரல் இருக்குல்ல, கீழே கால் விரல், அதுல பென்சில் வச்சு அடிச்சு பார்த்தாரு. அவரோட ஸ்டைல் போட்டிருக்கு. பென்சில் வச்சு அடிச்சு பார்த்தேன்னு அப்புறம் சொல்றாரு, ஓகே உன் உடம்புல இருக்குன்னு. அடிச்சு அப்புறம் அந்த உடம்புல இருந்து வெளியேட்டாரு. பென்சில் அடிக்கிறாங்க, இப்போதான் ஆணியில் அடிக்கிறாங்கலாம் கேள்விப்பட்டிருப்போம். அதோட போயிடுச்சு அவங்களுக்கு? எனக்கு அதோட போயிடுச்சு. பட் ஸ்டீல் ஏதாச்சும் ஒரு வீட்டுல யார் வீடாச்சும் ஏதாச்சும் ஒரு வைப்ரேஷனை எனக்கு காட்டி கொடுத்துரும். அப்ப நான் சொல்லுவேன், நான் யாரையும் கச்சா பண்ணல, உங்க வெளியேனா அது வெளியே பாருங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அந்த எலும்பு கொண்டு வந்து அந்த பிரச்சனை வந்து ஏன் வந்துச்சு? எங்கேருந்து வந்துச்சு? அது என்ன ஆத்மாவா இல்லை அது ஒரு ஜின்னா இல்லை என்னது? அது வந்து கீரை வந்து ஆத்மா காத்து சாட்ட மாதிரி. நான் வெளியே போயிட்டு கால் கொள்ளாம வரேன்ல, அது ரொம்ப எனக்கு பட்டிருக்கு. அந்த மாதிரி வெளியே போய் கால் கொள்ளாம வந்தேன். நான் என்ன பண்ணுவேன், வெளியே அந்த மாதிரி பட்டுச்சுன்னு அப்புறம் நேரம் சாமி ரூம் போவேன். நான் நல்லா கையெடுத்து கும்பிட்டு திண்ணூறு எடுத்துட்டு வந்துட்டு என் மெத்தை அப்படியே ஃபுல்லா தூவி போடுவேன். ஒண்ணுமே இருக்காது, நான் படுத்து
ஓகே. இப்போ நல்லா பொறுப்பா காலெல்லாம் கழுவிட்டு வரீங்களா இல்லையா? ஆமா, காலெல்லாம் கழுவிட்டு வரேன். அந்த வந்து பிள்ளைங்களா கன்வின்சிங்காவே இல்லையே. இல்ல காலெல்லாம் கழுவிட்டு வரேன். பட் ஐ எம் ஸ்டில் ஏன்னா நைட்டு வேலை நான் போறேன். நான் வந்து கம்பெனில வேலை செய்யறேன். கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு என்னோட ஆஃப் டே 3 நாள் வந்து பார்ட் டைமா வந்து ஃபார்மேன் வேலை செய்வேன். ஸோ ஃபார்மேன் வேலைனா ஹைவேல வேலை செய்றேன். ஸோ நான் வெட்டிங்கெல்லாம் வருவேன். ஸோ ஒய்ஃப் தெரியும் நான் வேலைக்கெல்லாம் போறேன்னு. ஸோ வெட்டிங்கெல்லாம் வரக்குள்ள காலெல்லாம் கழுவிட்டு வரேன். பிள்ளைங்களாம் இருக்காங்களே. ஸோ முன்னுக்கு ஐயா படுறதுக்கு ஸ்டீல் எடுத்து கையெடுத்து கும்பிட்டு தான் உள்ள போகும்.